சுட சுட சூப்பரான கல்யாண ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரசப்பொடிக்கு தேவையானது மிளகு, சீரகம், தனியா, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் வெந்தயம், இதெல்லாமே ஃபைனாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். இந்த கல்யாண ரசத்துக்கு இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பொடி தான். இந்த பொடி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டிங்கன்னா. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு தூக்கி குக்கரில் வைக்க போகிறோம். 1 கிளாஸ் தண்ணி சுற்றி உள்ளே ஊற்றிட்டு 4 தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளியை போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நான் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு நம்ம அதை மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா பவுடர், அதை ஆட் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக நல்லா வறுத்துடணும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இந்த ரசப்பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, புளி, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம், இது எல்லாமே நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஃபைனலி கொத்தமல்லியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நுர வர அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கல்யாண ரசம் ரெடி.